வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இயல் 5 தேம்பாவணி வீரமாமுனிவர். தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்த நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. ஆக தேம்பாவணி என்ற சொல்லை 2 வகையாக பிரித்து வாடாத மாலை என்றும், தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்த நூலுக்கு பொருள் உண்டு. கிறித்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பு, அவருக்கு வளன் என்ற பெயரும் உண்டு. அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இந்த தேம்பாவணி எனப்படும். இந்த தேம்பாவணி காப்பியமானது 3 பெரும் காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ஆக தேம்பாவணி நூலின் பெரும் பிரிவு காண்டங்கள் என்றும் சிறு பிரிவு படலங்கள் என்றும் மொத்தம் 3615 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த நூல் 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. இந்த காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். இவரது இயற்பெயராக கொன்ஸ்டான் ஜோசப் பெசுக்கி என்று வழங்குவது உண்டு. இவரே இவருடைய பெயரை தைரியநாத சாமி என்று தமிழ்படுத்தியதாகவும், தமிழ் சான்றோர் தான் இவரை வீரமாமுனிவர் என்று அழைத்ததாகவும் சொல் வழக்குகள் உண்டு. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை வீரமாமுனிவர் படைத்துள்ளார். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாகிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாகிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் உண்டு. ஆக வீரமாமுனிவர் 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் என்றும், இஸ்மத் சந்நியாசி என்ற அந்த வார்த்தைக்கு தூய துறவி என்றும், அந்த இஸ்மத் சந்நியாசி என்ற அந்த பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் சந்தாப் சாகிப் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நியமன தேர்விலே கேட்கப்பட்ட வினா, நீட்டல் சுழித்தல் குறில்மெய்க்கு இருபுள்ளி என்று குறிப்பிட்டவர் யார்? நீட்டல் சுழித்தல் குறில்மெய்க்கு இருபுள்ளி என்று குறிப்பிட்டவர் யார்? தமிழ் மொழியிலே எழுத்து சீர்திருத்தங்களையும் மேற்கொண்ட அறிஞர் ஆகிய வீரமாமுனிவர். அதுதான் இதற்கான பதில். நன்றி.